ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിക്കற സപ്തദശോ അധ്യായ 17வது അധ്യായം. ശുനശേബനെ கொல்லாதக்கு விடுதல் பண்றதாக்கும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. வியாச பகவானாக்கும் கதைகளை வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால வியாச உவாச்ச. 1வது ஸ்லோகம். ருதந்தம் பாலகம் வீட்ச்யா விஸ்வாமித்ரோதயாதுரா ശുനശേബമുവാചേദം ശുനശേബം ഉവാചം ഇദം ഗത്വാ പാർശ്വേദിദുഃഖിതം പാർശ്വേ അതിദുഃഖിതം. அழுது சங்கடப்பட்டு சத்தமா அழற அந்த பாலனை பார்த்து விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு கருணை உண்டாச்சு. ரொம்ப ரொம்ப சங்கடம் வந்தது அவருக்கு. அவரு அந்த பிராமண குமாரனாயிருக்கிற சுனசேபன் கிட்ட போய் இப்படி சொன்னார். 2வது ஸ்லோகம். மந்திரம் பிரஜேதச புத்ரா மயோக்தம் மானசாஸ்மரன் ஜபதஸ்தவ கல்யாணம் பவிஷ்யதி மமாத்ஞயா. குழந்தை, நான் உனக்கு சொல்லித்தர வருண மந்திரத்தை நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி மனசுல வருண பகவானை ஸ்மரிச்சுண்டு ஜபிச்சுக்கோ, உனக்கு மங்களம் உண்டாகும். வருண பகவான் உன்னை காப்பாத்திடுவர். நான் வருண பகவானை நன்னா மனசுல தியானிச்சுண்டு உனக்கு வருண பகவானோட ஒரு மந்திரத்தை உபதேசிச்சு தரேன். அந்த மந்திரத்தை மனசுல தியானிச்சுக்கோ. வருண பகவான மனசுல நன்னா தியானிச்சுண்டு அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கோ. உனக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனிலிருந்து விடுதல் உண்டாகும், உனக்கு மங்களம் உண்டாகும். உன்னை ஆரும் கொல்லவும் மாட்டா. 3வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரவஜ ஸ்ருத்வா சுனஷேப சுஜாகுலா மந்திரம் ஜஜாப மனசா கௌஷிகோக்தம் ஸ்புடாட்சரம். சங்கடப்பட்டு இருக்கான் அந்த குழந்தை. இருந்தா கூட விஸ்வாமித்ர மகர்ஷியோடு வாக்குகளை கேட்ட சுனஷேபன் அவரு உபதேசம் பண்ணி கொடுத்த மந்திரத்தை அக்ஷர ஸ்புடதையோடு கூடிட்டு മനസ്സുരുകി ജപിച്ചാർ. സ്പെല്ലിംഗ് മിസ്റ്റേക്ക് ഒന്നും ഇല്ലാതെക്ക് അക്ഷര സ്ഫുടതയോട് കൂടിയിട്ട് മനസ്സിലെ നന്നാ ധ്യാനിച്ചിട്ട് മനസ്സുരുകി ജപിച്ചാർ അന്ത പയ്യൻ. 4வது ശ്ലോകം. ജപദസ്തത്ര തസ്യാശു പ്രജേദാസ്തു കൃപാകര പ്രാദുർബഭൂവ സഹസാ പ്രസന്നോ നൃപബാലകേ. ജപത്തിലെ മുഴുകിന அந்த பாலன் கிட்ட கருணை தோன்றின வருண பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லறார். அதனால ராஜாவே கூப்பிட்டு சொல்லறார். நிருபா அப்படின்னு கூப்பிட்டு ஜனமேஜய ராஜாவே வருண பகவான் என்ன பண்ணினார், அந்த பாலனில ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாயிட்டு, கருணை உண்டாயிட்டு, ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அந்த குழந்தையோடு முன்னால அதிசீக்கிரமா பிரத்யட்சமானார். 5வது ஸ்லோகம். திருஷ்டுவா தமாகதம் சர்வே தம் ஆகதம் திருஷ்டுவா தமாகதம் சர்வே விஸ்மயம் பரமம் கதாஹ துஷ்டுவுர்வருணம் தேவம் முதிதா தர்ஷனேன தே. வருண பகவான்
அங்க பிரத்யட்சமானதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் உண்டாச்சு. பகவானோடு தர்சனத்தால சந்தோஷமடைஞ்ச எல்லாரும் வருணதேவனை ஸ்துதிச்சா. 6வது ஸ்லோகம். ராஜா அதிவிஸ்மிதः. ராஜாதிவிஸ்மித பாதௌ பிரணநாமருஜாதுரா பத்த அஞ்சலி புடஹ பத்தாஞ்சலிபுடோ தேவம் துஷ்டாவபுரதஸ்திதம். நோயில தளர்ந்து போன ராஜா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் உண்டாயிட்டு வருணதேவனோடு பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். வருண பகவானாக்கும் ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு ஜலோதரம் அப்படிங்கிற நோய் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சபிச்சது. அந்த பகவானோடு பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் மகாராஜா. கைகூப்பி முன்னால நின்று அந்த பகவானை ஸ்துதிச்சார். ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற மகாராஜா வருணதேவனை ஸ்துதிக்கிறதாக்கும் இனி சொல்லப்படுறது. அதனால ஹரிச்சந்திர உவாச்ச. 7வது ஸ்லோகம். தேவ தேவ கிருபா சிந்தோ பாபாத்மாஹம் சுமந்ததே கிருதாபராத கிருபண பாவித பரமேஷ்டினா. ஹே தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிறவரே, கிருபா சிந்தோ கருணையுள்ளம் கொண்டவரே, பாபம் செஞ்ச இந்த நான் முட்டாளாக்கும், அபராதம் செஞ்சவனாக்கும், நன்றி இல்லாதவனாக்கும் என்ன சிரேஷ்டனான நீங்கள் புனிதமாக்கிட்டு என் கண்ணு முன்னால வந்து நின்று பிரத்யட்ச ரூபத்திலே எனக்கு காட்சி கொடுத்து என்ன புனிதமாக்கிட்டு. 8வது ஸ்லோகம். மயா தே புத்ரகாமேன துக்க சம்ஸ்தேன ஹேளனோ கிருதம் க்ஷமாப்யம் பிரபுனா கோபராத சுதர்மதே. புத்திரவாத்சல்யத்தால ரொம்ப தளர்ந்து போன நான் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு நான் செஞ்சதெல்லாம் தவறாக்கும் அப்படிங்கிற போதம் வந்துடுத்து. என்னோடு அஜ்ஞானம் எல்லாம் நெகந்து போயிடுத்து. நான் புனிதனாயிட்டேன். துஷ்ட புத்தியாயிருக்கிற என்னோட அபராதத்தை, நான் என்ன அபராதம் செஞ்சேனோ அந்த அபராதத்தை பிரபுவாயிருக்கிற நீங்கள் பொறுக்கணும். 9வது ஸ்லோகம். அர்த்தி தோஷம் ந ஜானாதி தஸ்மாத் புத்ரார்த்தினா மயா வஞ்சிதஸ்துவம் தேவதேவா பீதேன நரகாத் விபோ. ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா பாபமாக்குமோ பாபம் இல்லையோ இப்படின்னு ஒன்றும் நினைக்க மாட்டாளே. அதனால புத்திரம் வேணும் அப்படின்னு ஆகிரகிச்ச நான் உங்களை ஏமாத்திட்டேன். தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற வருண பகவானே, நரகலோக வாழ்க்கையை நான் பயந்துக்கிறேன், என்ன காப்பாத்தணுமே, எனக்கு நரகம் கிடைக்க கூடாதே நான் செஞ்ச பாபத்துக்கு. 10வது ஸ்லோகம். அபுத்ரஸ்ய கதிர் நாஸ்தி சொர்கோ நைவ ச நைவ ச. அபுத்ரஸ்ய கதிஹி ந அஸ்தி சொர்கஹ ந ஏவ ச ந ஏவ ச. பீதஹ அஹம் பீதோஹம் தேன வாக்யேன தஸ்மாத் தே ஹேளனம் கிருதம். புத்திரனில்லாதவனுக்கு கதி இல்லை, சொர்க்கம் இல்லை. அவனுக்கு சொர்க்கம் அப்படிங்கிற பிராப்தி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு என்ன நிறைய பேர் பயமுறுத்திட்டா. ராஜாவே உனக்கு புத்திரன் இல்லையே, புத்திரன் இல்லைனா உனக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு நிறைய பேர் என்ன பயப்படுத்திட்டா. அதனால நான் உங்களை ஏமாத்திட்டேன். 11வது ஸ்லோகம்.
ന അജ്ഞസ്യ നാജ്ഞസ്യ ദൂഷണം ചിന്ത്യം നൂനം ജ്ഞാനവദാ വിഭോ ദുഃഖിതോഹം രുജാക്രാന്തോ വഞ്ചിത സ്വസുതേനഹ. വിഭോ, അറിവിருக்கிறவன் அறிவில்லாதவனோடு தவறுகளை சிந்திக்க கூடாது. நான் இப்போ நோய்வாய்ப்பட்டு துக்கிக்கிறேன். புத்திரன் என்னை ஏமாத்திட்டு ஓடி போகவும் செஞ்சிட்டான். ശരീരത്താലെയും മനസാലെയും തളർന്നു പോയിട്ടേൻ. 12ാவது ശ്ലോകം. ന ജാനേഹം മഹാരാജാ പുത്രോ മേ ക്വഗത പ്രഭോ വഞ്ചയിത്വാ വനേ ഭീതോ மரணான் மாம் கிருபானிதே. என்னோட புத்திரன் எங்க போயிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது. கருணையுள்ளம் இருக்கிறவரே பகவானே, என்னை ஏமாத்தி மரண பீதியால வனத்துக்கு எங்கேயோ என்னோட புத்திரன் ஓடி போயிட்டான். 13ாவது ஸ்லோகம். பிரயயௌ ദ്രവിണം ദത്വാ ഗൃഹീതോ ദ്വിജബാലകാ യജ്ഞോയം ക്രീതപുത്രേണ പ്രാരബ്ധസ്തവ തുഷ്ടയേ. ധനത്തെ കൊടുത്ത് വാങ്ങിന ഒരു பிராமண பாலனாக்கும் இப்ப நான் இந்த யூபத்துல கட்டி போட்டிருக்கேன் பலி கொடுக்கறதுக்காயிட்டு. பணம் கொடுத்து வாங்கின இவனை யஜ்ஞ பசுவாக்கி மாற்றிண்டு உங்களுக்கு யஜ்ஞத்தை செய்யறதுக்கு சந்தோஷத்தோடு கூடிட்டு நான் அந்த யாகத்தை ஆரம்பிச்சேன். 14வது ஸ்லோகம். தர்ஷனம் தவ சம்பிராப்ய கதம் துக்கம் மமால்புதம் ஜலோதர கிருதம் சர்வம் பிரசன்னே தொயி சாம்பிரதம். உங்களோடு தர்சனத்தால, ஆச்சரியகரமா இருக்கிற தர்சனத்தால என்னோட எல்லா துக்கங்களும் இல்லாம எடுத்து, ஜலோதரம் அப்படிங்கிற நோயினால உண்டான எல்லா சங்கடங்களும் கஷ்டங்களும் நீங்கள் என்னோட முன்னால வந்து பிரத்யட்சமானோன இப்போதா இல்லாம எடுத்து, எனக்கு இப்போ மனசாலையும் சரீரத்தாலையும் தெம்பு வந்துடுத்து. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 15வது ஸ்லோகம். இதி தஸ்ய வத ஸ்ருத்வா ராஜ்ஞோ ரோகாதுரஸ்ய ஜ தயாவான் தேவதேவேஷா பிரத்யுவாச நிருபோத்தமோ. நோய்வாய்ப்பட்டு கடந்த ராஜா இப்படி சொன்னதை கேட்டு கருணையுள்ளம் கொண்ட அந்த வருணதேவன் அவருக்கு பதில் சொன்னார். வருணதேவன் சொல்றதாக்கும் இனி, அதனால வருண உவாச்ச. 16வது ஸ்லோகம். முஞ்சராஜன் சுனஷேபம் ஸ்துவந்தம் மாம் ரிஷாதுரம் யஜ்ஞோயம் பரிபூர்ணஸ்தே ரோகமுக்தோ பவாத்மனா. ராஜாவே, ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு அழுது என்ன ஸ்துதிக்கிற சுனசேவன் அப்படிங்கிற இந்த பாலனை கட்டி போட்டிருக்கேளே, அவனை அவுத்து விடுங்கோ. உங்களோட யஜ்ஞம் பூர்த்தியானதாயிட்டு நான் கணக்காக்கிட்டேன். உங்களோட நோய் எல்லாம் உங்க சரீரத்தை விட்டு போகட்டும். 17வது ஸ்லோகம். இதி உக்த்வா வருணஹ தூர்ணம் இத்யுக்த்வா வருணஸ்தூர்ணம் ராஜானம் விருஜம் ததா சகார பஸ்யதாம் தத்ர சதஸ்யானாம் சுசம்ஸ்திதம். இப்படி சொல்லிட்டு வருண பகவான் அதி சீக்கிரமா அங்க இருக்கிற சதஸ்ல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற டைம்லயே ராஜா கிட்ட இப்படி சொல்லிட்டு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற அந்த ராஜாவை ரோக விமுக்தமான அவஸ்தையில சுகஸ்திதியில ஆக்கினார் வருணதேவன். 18வது ஸ்லோகம். விமுக்தோசௌ த்விஜ பாசாத் வருணேன மகாத்மனா. விமுக்தஹ அசௌ த்விஜஹ பாசாத் வருணேன மகாத்மனா. ஜய சப்தஹ ததஹ தத்ர சம்ஜாதஹ மகமண்டபே விமுக்தோசௌ த்விஜ
பாசாத் வருணேன மகாத்மனா ஜெயசப்தஸ்தத தத்ர சம்ஜாதோ மகமண்டபே. மகாத்மாவான வருணன் பிராமண குமாரனையும் அந்த யூபத்துல கட்டி போட்டிருக்கிற அவஸ்தையிலேந்து முக்தனாக்கினார். அதோடு கூடிட்டு அந்த யஜ்ஞ மண்டபத்திலேந்து எல்லாரும் ஜெய ஜெய சப்தத்தை முழக்கினான். வருண பகவான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல ராஜாவோடு நோயெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லாம பண்ணி ராஜாவுக்கு பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்தத அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தா. அதே மாதிரி யஜ்ஞ பசுவாயிட்டு கட்டி போட்டிருக்கிற அந்த பிராமண குமாரனாயிருக்கிற சுனசேபனை வருணதேவன் அந்த யூபத்திலேந்து கெட்ட உத்து விட்டார். 19வது ஸ்லோகம். ராஜா பிரமுதித சத்யோ ரோகான் முக்த சுதாருணாத் யூபான் முக்த சுனஷேபோ பபூவாதீவ சம்ஸ்திதா. அதி கடினமான ரோகத்திலிருந்து முக்தனான ராஜா சந்தோஷம் அடைஞ்சார். அந்த யஜ்ஞ பசுவை கட்டி போடுற அந்த யூபத்திலேருந்து முக்தனான சுனசேபனுக்கும் ரொம்ப ரொம்ப நிம்மதி உண்டாச்சு. 20வது ஸ்லோகம். ராஜா து இமம் ராஜாத்விமம் மகம் பூர்ணம் சகார வினயான்விதா சுனசேபஹா ததா சுனசேபஸ்ததா சப்யானித்யுவாஜ கிருதாஞ்சலி. சுனசேபஹா ததா சப்யான் இதி உவாஜ கிருத அஞ்சலிஹி. ராஜா ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வினயத்தோடு கூடிட்டு அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினார். அப்போது சுனசேபன் கைகளை கூப்பி தொழுதுண்டு சதசுல இருக்கிறவாகிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னார்.